ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த ஹைட்ரோ பூஸ்ட் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கரில் டிஸ்டில் வாட்டர் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 50 grams ஆஃப் ஜெல் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1% ஹைலரானிக் ஆசிட் சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ப்ரீவியஸ் டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த ஜெல் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜைலிஷைன் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் 1% HA சொல்யூஷனும் இந்த ஷைனும் தான் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு கொடுக்க போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனும் கொடுக்க போகுது. இட் ப்ரிவென்ட்ஸ் வாட்டர் லாஸ் டூ. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமெத்திகோன் 350. இது வந்து ஸ்கின் ஃபீல் அண்ட் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அதை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் ஈகோன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவ் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎல் பேந்தனால் ஆர் விட்டமின் B5 நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே மாய்ஸ்சரைசேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ப்ளம்ப்னஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து செப்பமேக்ஸென் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் திக்கனரு. இது ஏன் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஸ்டிக்கி ஃபீல் இருக்காது, ட்ரை ஃபீல் இருக்காது. அப்ளை பண்ணோடனே நல்ல ஒரு கார்பமர் வச்சு பண்ணுற ஜெல் மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சேஃபானது. அதனால் ஸோ இதை வந்து கவர் பண்ணி 3 to 4 hours நம்ம வச்சிடலாம். இந்த 3 to 4 hours ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். இது வந்து பேட்ரியானில் அப்லோட் பண்ண வீடியோ 5% ரிடென்சில் ஹேர் அண்ட் ஐலாஷ் க்ரோத் சீரம் ரெண்டுமே எப்படி வந்து பண்ணுறது. இது வந்து 5% வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டட். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், லிங்க்கு அதை செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 4 hours பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்காகிடும் ஜெல்லு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஜெல்லு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வந்து ஸ்டில் அது கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, லைட்டாக ஈரமாக இருக்கும் இல்லையா, அப்போ தான் நம்ம இந்த ஜெல் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வாட்டரை வந்து அது லாக் பண்ணி நம்ம ஸ்கின்லேயே வச்சுருக்கும். ஒரு 24 hours மாய்ஸ்சரைசேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னா நீங்கள் வந்து 2 வாட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்ககிட்ட டோனர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேஸ் வந்து டேம்ப் எப்படின்னாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பீங்களா, வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிடாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரை நல்லா ஸ்கின்லேயே வந்து வச்சுருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பாக நல்ல ஃபீல் இருக்கும். அதனால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை.